போகணும்னு வரும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறது. குருவனுடைய சூச்சனை, குருவனுடைய ஆங்கிலத்துல சொல்லுவா பாடி லாங்குவேஜ். ஆச்சாரியன் வாக்குனாலதான் பேசுவார்ங்கிறது இல்ல, ஆச்சாரியன் கண்ணால பேசுவார், புருவத்தால பேசுவார், ஆச்சாரியன் தன்னுடைய அங்கங்களால பேசுவார். ஆச்சாரியன் இடத்துல இருந்து சூச்சனைகள் கிடைச்சுட்டே இருக்கும். அது எப்ப மௌனத்தால கூட பேசுவார். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், மௌனத்தினால கூட பேசுவார். அது மாதிரி தன்னுடைய கண்ணாலேயே காட்டினாராம், இங்க வா. சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து கண்ணாலேயே இப்படி தலையை ஆற்றார். ஆட்டின உடனே பொலபொலன் கண்ணீர் வந்துருது சிவாஜி. அப்புறம் பயம் இல்ல, கொடிய விலங்குகள்லாம் நிக்கிறதே, என்ன பண்ணுமோ, நம்ம அதை கலைக்காம உள்ள போக முடியுமா, நம்ம போகும்பொழுது அட்டாக் பண்ணிடுத்த என்ன ஆகும். அவர் சங்கல்பிச்சுட்டார், நம்மள பார்க்கணும்னு அவர் சங்கல்பிச்சுட்டார், கூட்டுட்டார்னு உடனே நிர்பயனா போறார். புடதி ஜோடோனி பத்தாஞ்சலி உபா ராஹிடாயா தயே வேளி பிரேம அஸ்ருவாஹாதி ஜளி சண்முக ஞாஹாளி சுவாமி தேகே ಸಮರ್ಥೆ ವಿಲೋಕೂಣಿ ಸತ್ವರ ಮಣೆ ಯಾತ್ಸ್ಯ ವೇರ ಜಾರ ಜಾಳ್ಯ ಫಾರ ಮಗ ಜವಳಿ ಬೋಲಾದಿ ಕರುಣಾಕರ ಶುದ್ಧ ಅಂತರ சிவாஜி மகாராஜாவுடைய கண்கள்ல பொலபொலன்னு ஆனந்த கண்ணீர் வந்தது, மேனி சிலிர்த்தது. குருநாதர் கூப்பிட்டார்ன உடனே வேகமா போறார். எப்படி போறார்? வேகமா போறார்னா திபு திபுன்னு ஓடினாரா? அந்த எக்ஸ்பிரஷன் இங்க வர்ணிக்கிறார் மகிபதி. புடதி தண்டவத் காத்தலே தரணி மக நமஸ்கார காலித மேதினி. அப்படி சிவாஜி மகாராஜா சமர்த்த ராமதாஸ் வானு கூப்பிட்டுட்டார்ன உடனே அவர் இருக்கிற இடத்துல இருந்து ராமதாசர்கிட்ட போற வரைக்கும் ஒரு அடி அடியா ஸ்டெப் ஸ்டெப்பா நமஸ்காரம் பண்ணிண்டே போனார் என்று வருகிறது. நமஸ்காரம் பண்ணிண்டே போனார் என்று வருகிறது. இது ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார். ராசபஞ்சாத்தியாயில இந்த வழியாதான் பகவான் பேர்க்கிறான். அந்த அடிச்சுவடுகளை கோபிகைகள்லாம் பார்க்கிறா. அவர்கள் இங்க அங்கன்னு கிருஷ்ணன் எங்க எங்கன்னு தேடும் பொழுது துளசியின் இடத்துல கேட்கிறா. துளசி தான் குரு இங்க. கச்சித்து துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே. இவர்கள் பகவான் எந்த வழியா பேருக்கிறான்னு வேற செடி கொடிகிட்டலாம் கேட்டா அப்ப வழி தெரியல. இந்த வழியாதான் பேருக்கிறானான்னு அந்த துளசி செடியின் இடத்துல கேட்கும் பொழுது அடிச்சுவடுகள் தெரிகிறது. ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, அண்ணாவோட பாவம் அது பாகவத்துல இருக்கு. பாகவத்துல இருக்கிறத கவனிக்கிறா ஸ்ரீ அண்ணா. என்னன்னா அடுத்த க்ஷணம் அடாடா இந்த வழியாதான் பேர்க்கானா அப்படின்னு திபு திபுன்னு அந்த வழியா ஓடல. ஏன் ஓடல அப்படின்னு, அவர்கள் வெறும் காதலிகள் கிடையாது, அவர்கள் பக்தைகள். அதனால என்னென்ன பிரபு இந்த வழியாதான் பேர்க்கார் என்ற உடனே அந்த சரண தூளியை எடுத்து தன்னுடைய சிரசு மேல முதல்ல போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் எப்படி பேருப்பார் எங்க பேருப்பார் அப்படிங்கறத பத்தி விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மாதிரி குருநாதர் கூப்பிட்டார்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல படபடன்னு ஓடல. சிவாஜியினுடைய அந்த மெச்சூரிட்டியை காட்டுறது. சிவாஜி என்ன பண்றார் அப்படின்னா சாஷ்டாங்கமா விழறார், நமஸ்காரம் பண்றார், எழறார், விழறார், நமஸ்காரம் பண்றார், எழறார். இப்படியே ராமதாசர் கிட்டக்க போய் சேர்ந்தார். அப்படின்னு போய் சேர்ந்து சாஷ்டாங்கமா கடைசியா நமஸ்காரம் பண்ணி சமர்த்த ராமதாசர் இடத்துல இது மகத்தான பாக்கியம் தேவரீர தரிசனம் பண்ணது அப்படின்னு சொல்றார். சமர்த்தர் விசாரிக்கிறார் சிவாஜிய. மகாராஜ் சஹாஜிட்டையும் இதே தான் சொன்னார், இங்கேயும் இதே. இந்த பிட்சுவை, இந்த பிச்சைக்காரனை இவ்வளவு பெரிய மகாராஜ் சத்ரபதி பார்க்க வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பிட்சுவால சத்ரபதிக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன என்று கேள்வி கேட்டார்.
மாமுத்ஸ்யா சமாகமே நிச்சிதி வியாக்ர விருக ஆஸ்வலே அசதி மிருக சசாங்க கிரீடா கரிதி வானர ஜாதி அமுத்சி வானர ஜாதி அமுத்சி तू पृथ्वीपति साचार तुझ पाशी पंडित चतुर वेदज्ञ शास्त्रज्ञ द्विजवर इक विधि दूर परमार्थ நேத்திக்கு பேசினவா சில பேர் சமர்த்த ராமதாசர் இடத்துல இவர் சிவாஜியின் இடத்துல சில பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தா இல்லையா, காட்டுல யாரோ ஒரு மெஜிஷியன் இருக்கான்னா ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அவர் மராட்டியில பாட்டு எழுதுறவரா அப்படின்னா, அது மாதிரி சொல்றவாழ்ல யாரோ ஒருத்தர் சொன்னாராம், இது என்னப்பா அது, நீ யாரையோ குருங்கிறையே, அவர் குலம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்டாராம். கோத்திரம் என்னன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்டாராம். இன்னைக்கு சிவாஜி மகாராஜா கிட்டக்க சமர்த்த ராமதாசர் அவா கேட்டது இவருக்கு எப்படி தெரியுமோ, என்ன பண்ணா குலங்கோத்திரம் அப்படின்னு இவர் ஆரம்பிச்சு இவர் சொல்றார். தன்னோட கோத்திரத்தை சொல்லக்கூடாதோ? சமர்த்த ராமதாசர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்கள்லாம் வானர கோத்திரம். சிவாஜியை பார்த்து, மகாராஜ் நீர் வந்து இவ்வளவு பெரியவரா இருந்துண்டு, இவ்வளவு பெரிய சத்திரபதியா இருந்துண்டு, இங்க இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி, மான் இவைகளோட சஞ்சாரம் பண்ற ஒரு பிட்சு வானர ஜாதியை சேர்ந்தவனை ஆசிரியக்கணும்னு வந்திருக்கையே, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டார். சிவாஜிட்ட ஒன்னும் பதில் கிடையாது, கைகூச்சுன்னு அப்படியே நிற்கிறான். குருநாதா, உங்களை நான் என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைன்னா உடனே பத்ததியா சொல்லித்தரார். குருவை எப்படி ஆசிரியக்கணுங்கிறத குருவே சொல்லித்தரார். ராஜா புடதி கரி நமன மனே தனுமனு தனேசி ஆலோ சரண தியாகி வரி தீனஹீன கரி பாவன தயாள போரு கடா உகளோனி தேவேளி வைஷ்ணவ திலಕ ರೇಖಿಳಾ ಭಾಳಿ ಪಹಿಳಾ ನಿತ್ಯ ನೇಮ ಸಾರೋಣಿ ಸಕಳಿ வனஸ்தலி ஜாத்துசே. இந்த அளவுக்கு சகாஜிட்ட கூட நடந்துட்டது இல்ல அவர் சமர்த்த ராமதாஸ். ஏதோ அரசியலுக்கு சில உபதேசங்கள் பண்ணுவாரே தவிர, சிவாஜிக்கு தான் இந்த பாக்கியம். எப்படி எடுத்துட்டாரோ தெரியல சிவாஜிய. ஏன்னா சிவாஜி அங்கேன்னு வந்து சொல்றான், தனு மனு தனு எல்லாத்தையும் குருநாதனுக்கு அர்ப்பணம் பண்ணேன், இந்த தீனன் இந்த ஹீனன் சரணாகதி பண்றேன்னு விட்டான். உடனே சொல்லி கொடுக்கிறார் சரணாகதி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். என்னென்ன? கிருஷ்ணா நதியில போய் ஸ்நானம் பண்ணு, திரும்பி வா, உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அங்க போடு, வரும்பொழுது எது மாதிரியான ஒரு நியம நிஷ்டையோட வரணும் எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறார். அதோட மட்டும் இல்ல, புஷ்பங்கள்லாம் பறிச்சுண்டு வா, பழங்கள்லாம் பறிச்சுண்டு வா. புஷ்பே ஃபலே அரண்யாந்த ஜீஜி திருஷ்டி சே படுலி தேத தீ கேத சத்குரு பூஜேத பத்ராவளீந்த பலாசாத்சா. பலாசத்தை கொண்டு வா, புஷ்பங்கள்லாம் கொண்டு வா, இங்க வா, நமஸ்காரம் பண்ணு. பண்றான், என்ன சொல்றாரோ அதை கேட்கறான். உட்காரு கீழே, கால் மேல காலை போட்டு கம்பீரமா மரத்தடியில உட்கார்ந்து இருக்கார். அங்க உட்காரு. உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்றான் சிவாஜி மகாராஜா. அவன் உட்கார்ந்த உடனேயே சிவாஜியினுடைய சிரசு மேல தன்னுடைய கையை வச்சு சமர்த்த ராமதாசர் உபதேசம் பண்றார். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம
जय जय राम। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम।